ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மட்டன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மட்டன் மசாலா பவுடர், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு குழம்பு தனியாக கூட்டு தனியாக எடுத்து அதை தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் கூட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட்டு பண்ணுறதுக்கு நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு இது வந்து பாதி தான் முதல்ல யூஸ் பண்ணுவோம். கூட்டு செய்யும்போது மிச்ச பாதி யூஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன்ஸ் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள். மட்டன் கூட்டு பண்ணும் பொழுது கொஞ்சம் சின்ன வெங்காயம், தேங்காய் அரைச்சி விட போகிறோம். குழம்புல கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் தேங்காய் இதை வறுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி குழம்புல விட போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு குக்கரை நல்லா சூடு பண்ணிடலாம். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பில் பாதி போடுறேன். நான் வேறு எந்த ஸ்பைசஸும் இதுக்கு யூஸ் பண்ணல. ஒன்லி பட்டையும் கிராம்பு மட்டும்தான். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கின உடனே பச்சை மிளகாய் பீசஸை உள்ளே போட்டுடலாம். அதையும் போட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு இது ஓரளவு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடட்டும். போன உடனே தக்காளி பீசஸ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இது வந்து 1.5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது. இதை போட்டுட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கின உடனே மட்டன் பீசஸை உள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு. இதை வந்து மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு மட்டனும் லைட்டாக வெந்த மாதிரி தெரியும். அந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அப்போ தான் அந்த மட்டன் பீசஸில் உப்பு நல்லா பிடிக்கும். கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலா பவுடர்ஸையும் உள்ளே போட போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். நான் கரம் மசாலா பவுடர்லாம் யூஸ் பண்ணல. ஒன்லி மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அதை போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வதக்கினிங்கன்னா அந்த மசாலா பவுடரோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். கலரும் ஒரு மாதிரி நல்லா அழகாக ப்ரௌனிஷ் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி விடணும். தண்ணி வந்து உங்கள் வீட்டில் குழம்பு நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுடலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம், அந்த மாதிரி ரொம்ப கட்டியாகவும் வைக்க வேண்டாம். ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி இருந்தால் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. கறியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்டராக இருந்தால் ஒரு 4 சவுண்ட்ஸ்லேயே வெந்துடும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 7 to 8 விசில்ஸ் கூட விட்டுக்கலாம். நான் குக்கரை நல்லா மூடிட்டேன். 6 to 7 விசில்ஸ் நல்லா வந்துடுச்சு. குக்கரை திறந்து பார்த்தா மட்டன் நல்லா வெந்திருக்கு. வாங்க காமிக்கிறேன். மட்டன் பீசஸ் நல்லா வெந்த உடனே மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். குழம்பு தனியாக அப்படியே ஸ்டவ்வில் லைட்டாக பாயில் பண்ணலாம். இப்போ தேங்காய், சோம்பு, கசகசா அதை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். அதை நான் இப்போ உள்ளே விட்டுடுறேன். விட்டுட்டு ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக தாளிச்சிக்கலாம். தாளித்தா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை நிறைய போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே அதை எடுத்து குழம்புல ஊற்றிடுங்க. அவ்வளவுதான். மட்டன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு தவா வச்சுட்டேன். தவா நல்லா சூடான உடனே நல்லா ஒரு 6 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுட்டேன். ஆயில் நல்லா சூடாகட்டும்.
ஆயில் நல்லா சூடான உடனே மிச்சம் இருக்கிற அந்த பட்டை கிராம்பு அதை உள்ளே போட்டுக்கிறேன். இதுலேயும் நான் எந்த ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா போடலை. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது அதை உள்ளே போட்டுட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் உள்ளே போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி தான் குழம்பு பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட வேண்டாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது மிச்சம் இருக்கிற தக்காளி பீசஸ், அது ஒரு 1½ தக்காளி, அதுவும் மீடியம் சைஸ், அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வேறு எதுவும் நம்ம இப்போ இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஏன்னா காரம்லாம் குழம்புல போயிருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடுங்க. அவ்வளோதான். போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம் அதை நான் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது உள்ளே போட்டுடுறேன். இது போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை, தேங்காயோட பச்சை வாசனை போகும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போன உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கட்டி ஆகிடும். கூட்டு ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம கொத்தமல்லி இலைகளை உள்ளே தூவ போகிறோம். அவ்வளோதான். கொத்தமல்லி இலை போட்டாச்சு. சுவையான கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஷாட்டில் மட்டன் குழம்பு அண்ட் கூட்டு பண்ணிட்டோம். இது சண்டே ஸ்பெஷல். எப்போவுமே எங்கள் வீட்டில் இதை மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க. அதனால் நானும் அதே மெத்தடில் செஞ்சுருக்கேன். பாருங்கள், குழம்பு ரெடி. சுவையான மட்டன் கூட்டும் ரெடி. இந்த குழம்பும் கூட்டும் நீங்கள் நைட்டு பரோட்டா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் மட்டன் குழம்பும் கூட்டும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. மெத்தடும் ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பர். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.